தலைவலியா, இருதய படபடப்பா, மூட்டு வலிகளா, உடல் பருமனா, சுகர், பிபி தொந்தரவுகளா, கருப்பை பிரச்சனைகளா, மேலும் அனைத்து நோய்களும் இன்றி ஆனந்தமாக வாழ அற்புதமான அக்குபஞ்சர் பயிற்சி வகுப்புகள். ஒரு நாள் பயிற்சி, அடிப்படை பயிற்சி, டிப்ளமோ மற்றும் மாஸ்டர் டிப்ளமோ பயிற்சிகள் சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் இங்கு தினமும் காலை 9 மணி முதல் இரவு 8 மணி வரை அக்குபஞ்சர் சிகிச்சைகளும் அளிக்கப்படுகிறது. தொடர்புக்கு ஹீலர் எம் கோமதி, MIU, MD அக்யூ அவர்கள். கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷன் நம்பர் 60B1, செகண்ட் மூகாம்பிகை நகர், கணபதி, கோவை. முன்பதிவிற்கு 9784515549 மற்றும் 9698851126. வணக்கம். கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக ஹீலர் எம் கோமதி. ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம். இந்த வீடியோவில் விவேகானந்தன் சார் வந்திருக்கிறாரு. அவர் நமக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து உணர்ந்த விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு போகிறாரு. வணக்கம் சார். வணக்கம். நான் கோயம்புத்தூர் அரசு கலைக்கல்லூரியில் இயற்பியல் பேராசிரியராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். மேடத்துக்கிட்ட கேலக்ஸி அக்குபஞ்சர் கிளினிக்கில் ஒரு 2-3 வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த வயிற்றில் அல்சர் பிரச்சனைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து, அப்புறம் காதில் இறைச்சல் இருக்குதுன்னு ஒரு 2-3 டைம் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போது அந்த கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணி குளுக்கோமா அந்த கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணி இருக்கிறேன். மறுபடியும் அதனால் மேடத்துக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஒரு 2-3 மாதமாக ஒரு 7-8 டைம் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. சார் கொஞ்சம் கண்ணு பிரச்சனைகள்லாம் இருக்குது, அல்சர் எல்லாம் இருக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தார். அப்போ ட்ரீட்மெண்ட் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த அல்சர் எல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிச்சு. காதில் கொஞ்சம் இறைச்சல் இருந்துக்கிட்டே இருக்குது, அதுவும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வர்ற உடம்புல சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தோம்னா உடனே அப்பப்போவே படிப்படியாக சரியாக ஆரம்பிச்சிரும். நம்ம உடம்புலேயே பார்த்தீங்கன்னா நிறைய அந்த அக்குபஞ்சர் புள்ளிகள் இருக்குது. நம்ம பிறக்கும் போதே இருக்குது. காதுக்கு எனர்ஜி பண்ணுறதுக்கு, வயிற்றில் இருக்கிற அல்சர் சரி பண்ணுறதுக்கெல்லாம் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஸ்டிமுலேட் பண்ணி விட்டோம்னா நமக்கு இந்த கேஸ் ட்ரபிள் இருக்கிறது, அந்த மாதிரி அஜீரண கோளாறுகள், இன்டைஜஷன் நிறைய பேர்த்துக்கு இருக்குது. அப்போது அதெல்லாமே படிப்படியாக சரியாக ஆரம்பிச்சிடும். கண் பிரச்சனைகளாகட்டும், வேறு எந்த ஒரு நோயினாலும் அருமையாக சரியாகும். இது உணர்ந்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வர்ற அத்தனை நோய்களுக்குமே நிறைய அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் நம்ம உடம்புலையே நம்ம பிறக்கும் போதே இருக்குது. அப்போ இந்த பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுமே காஸ்மிக் எனர்ஜி, பிரபஞ்ச சக்தியை உள்ளெழுத்து நமக்கு உள்ளே இருக்கிற ஆர்கன், ஹார்ட்டு, கிட்னி, லிவர் எல்லாத்துக்குமே எனர்ஜி பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ நம்ம அந்த பாயிண்ட்ஸை தெரிஞ்சு ஸ்டிமுலேட் பண்ணி விட்டோம்னா அருமையாக சரியாகும். இந்த அக்குபஞ்சர் மருத்துவம் WHO அங்கீகரித்த ஒரு அற்புதமான மருத்துவம். உலக நாடுகள் எல்லாமே பயன்படுத்திட்டு இருக்கிற ஒரு அற்புதமான மருத்துவ கலை. உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டதுன்னா நம்மளோட கிளினிக் காலையில் 6 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் ரெகுலராக இருக்குது. கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு நாமே மருத்துவர் அப்படிங்கிற கான்செப்டில் அக்குபஞ்சர் கிளாஸஸ், யோகா கிளாஸஸ், டான் தெரப்பி, சுஜோக் தெரப்பி, ஃபுட் ரெஃப்ளக்ஸாலஜி அப்படின்னு சொல்லிட்டு பாத அழுத்த மசாஜ், கப்பிங் தெரப்பி, இந்த மாதிரி நிறைய அக்குபஞ்சர், அதாவது அக்குபஞ்சர் மட்டும் இல்லாமல் நிறைய தெரப்பி எல்லாமே சொல்லி தந்துட்டுருக்குறோம். இதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் உடம்புல வர்ற நோய்களை எளிமையாக நீங்களே செயல்படுத்திக்கலாம். அதோட உணவு பழக்க வழக்கங்கள், டயட் அண்ட் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சப்ஜெக்ட் இருக்குது. இப்போ அது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு வர்ற நோய்களை எளிமையாக குணப்படுத்திக்கலாம். இது நிறைய வீக்கெண்ட் கிளாஸஸ் எல்லாம் இருக்குது. வாரத்தில் ஒரு நாள் சண்டே மட்டும் ஒரு 2 hours மட்டும் இருக்கும். நீங்களும் படிச்சுக்கலாம், எளிமையாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹாலிடேஸ்லாம் நிறைய கிளாஸஸ் சொல்லி தந்துட்டுருக்குறோம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான வகுப்புகள் உங்களுக்கு எந்த நேரத்தில் தேவைப்படுதோ அந்த நேரத்தில் நாங்கள் வகுப்புகள் சொல்லி தந்துட்டுருக்குறோம். இதில் ரெகுலர் கிளாஸஸும் போயிட்டுருக்குது. அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா லைஃப் லாங் நோய்களை பற்றின பயம் இல்லாமல் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு இந்த வகுப்புகள் ரொம்பவே உதவும். உடனே ஸ்ட்ரிப்பில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. பார்த்துட்ருக்கிற வியூவர்ஸ், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கண் பார்வை நரம்பு கோளாறுகள் எல்லாம் இருந்ததுன்னா அதை சரிப்படுத்துறதுக்கு உண்டான அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் சொல்லித்தரேன். அந்த பாயிண்ட்ஸை ரெகுலராக மசாஜ் பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதோட வைட்டமின் A இருக்கிற உணவுகளை அதிகமாக சேர்த்துக்குங்க.
கேரட்டு, பப்பாளி, பச்சை பட்டாணி, முட்டைக்கோசு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அதையும் எடுத்துக்கலாம். பச்சை காய்கறிகளில் நிறைய வந்து உங்களுக்கு கண்ணுக்கு தேவையான சக்தி இருக்கும். அதோட கீரைகள் வந்து அதிகமாக எடுத்துக்கணும். இதெல்லாம் பண்ணும்போது கண் பிரச்சனைகள் வந்து அருமையாக சரியாக ஆரம்பிக்கும். நரம்பு பாதிப்புகள் அதிகமாக இருக்குது, கண் நரம்பு பாதிப்பாகட்டும் இல்லை நரம்பு மண்டலத்தில் பிரச்சனைகள் இருந்ததுன்னா வல்லாரக்கீரையை வந்து அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நரம்பு மண்டலம் வந்து நல்லா வலுவடைய ஆரம்பிக்கும். அதை எடுத்துக்கங்க. அதோட இந்த அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸையும் சேர்த்து டச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் கண் பிரச்சனைகள் சரியாக ஆரம்பிக்கும். அந்த அற்புதமான அக்குபஞ்சர் புள்ளிகளை நம்ம இப்போ பார்ப்போம். கண் பிரச்சனைகள் இருந்ததுன்னா டெய்லியும் மார்னிங் என்ன பண்ணுங்கள், விரலில் வந்து விளக்கெண்ணெய் டச் பண்ணிவிட்டு உங்கள் ஆள்காட்டி விரலில் டச் பண்ணிவிட்டு புருவ ஆரம்பிக்குது இல்லைங்களா, புருவ ஆரம்பிக்கிற இடத்துல மெதுவாக அந்த மாதிரி மசாஜ் பண்ணிக்கோங்க. கிளாக் வைஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம், ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு நிமிஷம் பண்ணுங்கள் புருவ ஆரம்பிக்கிற இடத்துல. அதே மாதிரி புருவம் முடிகிற இடத்துல அப்பப்போ விரலில் வந்து விளக்கெண்ணெய் டச் பண்ணிகிட்டே பண்ணுங்கள். அதே மாதிரி புருவத்தோட சென்டரில் ஒரு நிமிஷம் கிளாக் வைஸ், ஒரு நிமிஷம் ஆன்டி கிளாக் வைஸ். அப்புறம் கண்ணோட சென்டரில் கீழே இந்த மாதிரி இந்த கீழிமை பை இருக்கு இல்லைங்களா, அது கீழே ஒரு கண் ஆரம்பிக்கிற இடத்துல அதோட கண் முடிகிற இடத்துல ஒரு நிமிஷம் கிளாக் வைஸ், ஒரு நிமிஷம் ஆன்டி கிளாக் வைஸ். இந்த மாதிரி கண்ணை சுற்றி இருக்கிற பாயிண்ட்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண் சம்மந்தப்பட்ட அத்தனை நோய்களுமே சரியாக ஆரம்பிக்கும். பார்வை கோளாறுகள் இருக்குது, இல்லை கேட்ராக்ட் இருக்குது, இந்த மாதிரி நரம்பு கோளாறுகள் இருக்குது, குளுக்கோமா இருக்குது, கண்ணில் தண்ணி வடிஞ்சிக்கிட்டே இருக்குது, சாயந்தரம் ஆனால் மாலை கண் ஆனால் கண் மங்கலாக ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அருமையாக சரியாக ஆரம்பிக்கும். இதையும் ரெகுலராக கண்ணை சுற்றி இருக்கிற அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் இது. இந்த லோக்கல் பாயிண்ட்ஸை நீங்கள் ரெகுலராக மசாஜ் பண்ணி விட்டு பாருங்கள். அதோட புருவத்துக்கு வந்து ரெகுலராகவே வந்து விளக்கெண்ணெயை காலையில் எந்திரிச்ச உடனே அப்ளை பண்ணுங்கள். லைட்டாக மை தடவுற மாதிரி தடவுனா போதும். கண்ணுக்குள்ளேயும் லைட்டாக நல்ல சுத்தமான செக்கில் ஆட்டின விளக்கெண்ணெய் வாங்கி வச்சுக்கோங்க, கேஸ்டர் ஆயிலை. அதை வந்து லைட்டாக தடவி விட்டிங்கன்னா போதும். கண்ணில் இருக்கிற சூடெல்லாம் சுத்தமாக வெளியில் வர ஆரம்பிச்சிரும். அதோட வந்து ஐ வாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது, அதையும் இந்த வீடியோவில் சொல்லித்தரேன். அதையும் ரெகுலராக காலையில் எழுந்திரிச்ச உடனே பண்ணுங்கள். அதையும் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து கண் வந்து அருமையாக சரியாக ஆரம்பிக்கும். கண் கழுவும் பயிற்சி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளும் லிவருக்கு நல்ல எனர்ஜி பண்ணும். நம்மளோட உதடு நனையும் போது பயம், மண்ணீரல், வயிறு இதெல்லாமே சக்தி அடையும். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கங்க. அதில் வந்துட்டு நிறைய தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. அது வந்து போர் தண்ணியாக இருக்கிறது நல்லது. உப்பு பொதுவாக வந்து குளோரின் கலந்த தண்ணி வந்து நமக்கு கண்ணுக்கு ஆகாது. அதனால் வந்துட்டு நம்ம உப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு தண்ணி கிடைக்கலனா முந்தின நாளே வந்து தண்ணி பிடிச்சி வச்சுட்டு ஒரு பானையில் ஏதாவது ஊற்றி வச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து நீங்கள் வந்து அந்த தண்ணியை ஊற்றி கண்கள் கழுவலாம். நம்ம கைகளை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்முத்திரை, அதாவது நம்ம கட்டை விரலும் ஆள்காட்டி விரலையும் சேர்த்து வைக்கிறது வந்து சின்முத்திரை அப்படின்னு சொல்கிறது. மற்ற விரல்கள் நேராக இருக்கணும். நம்ம மூச்சு வந்து தம் கட்டுறதுக்கு இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு நம்ம வந்து கண்களை மூடிட்டு பாதி தூரம் வரைக்கும் உள்ளே போயிட்டு நம்ம முழிச்சு பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்களை வந்து மூடிக்கணும். மூடிட்டு நீங்கள் உள்ளே போய் தான் நாக்கை வந்து நீட்டிக்கணும். நம்ம உள்ளே பாதி தூரம் போனதுக்கப்புறம் தான் கண்ணையும் முழிச்சு பார்க்கணும், நாக்கையும் நீட்டிக்கணும். இந்த பவுலில் வந்துட்டு நிற்கிற மாதிரி இடம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டேபிள் அல்லது நம்ம வீட்டில் வந்துட்டு ஏதாவது மொட்டை மாடியில் கைப்பிடி சுவரோ உங்களுக்கு கிச்சனில் லேப்டு மேலேயோ வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம நின்றுட்டு தான் வைக்கணும். கைகளை வந்து இந்த சின்முத்திரையில் வச்சுட்டு நம்ம சைடில் வச்சுக்கணும். சைடில் வச்சுட்டு உள்ள வரைக்கும் பாதி தூரம் முழுகிடணும். முழுகிட்டு தான் முழிச்சு பார்க்கணும். அப்போ வந்து நம்ம பாதி நாக்கையும் நீட்டிக்கணும். இந்த மாதிரி பண்ணுங்கள். எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ அவ்வளோ நேரம் இருக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு இந்த பவுலில் 4-5 டைம் வந்து நீங்கள் ஒரு 4 டைம் 5 டைம் வரைக்கும் இந்த மாதிரி முழிச்சு பார்க்கலாம். பண்ண உங்களோட சூடு வந்து உடம்புல இருக்கிற சூடு இதெல்லாமே வந்து படிப்படியாக சரியாக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ரெகுலராக பண்ணுங்கள். காலையில் வந்து ப்ரெஷ் பண்ண உடனே எம்டி ஸ்டொமக்கில் பண்ணோம்னா நல்ல ஹீட்டையெல்லாம் எடுத்துரும். மூச்சை எவ்வளோ நேரம் தம் கட்ட முடியுமோ அந்த நேரம் இருந்துட்டு அப்புறம் தலையை வந்து வெளியே எடுத்துடலாம். இது வந்து ஒரு அருமையான கண் கழுவும் பயிற்சி, ஐ வாஷ் மெத்தட்.
இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸ் அடுத்தடுத்து நிறைய வரும். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த வீடியோ போடும்போது காட்டும். தேங்க்யூ. வணக்கம்.